அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜாகுவார் நிறுவனத்தின் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்து மகிழ்ச்சியடைந்தார். அயலகத்தில் இருக்கிற உணர்வே இல்லாத வகையில் இங்குள்ள தமிழர்கள் பார்த்துக் கொள்வதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் இதுவரை 1300 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 8 நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 4600 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதியாகியுள்ளது. விக்கிரவாண்டியில் நடத்தவுள்ள மாநாடு தொடர்பாக 21 கேள்விகளுக்கு பதிலளிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எத்தனை பேர் வருவார்கள், விஐபிகள் யார் யார் என்பது போன்ற கேள்விகளுக்கு 5 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நீடிக்கும் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பால் இதுவரை 27 பேர் பலியாகியுள்ளனர். இரு மாநிலங்களிலும் பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிக்கும் நிலையில் நிவாரணப் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. கனமழையால் தெலுங்கானாவில் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு வருகின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கனமழை காரணமாக 140க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இரு மாநிலங்களிலும் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 200 ரூபாய் குறைந்து 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,670 ரூபாய். வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 91 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் போலீசார் சோதனை நடத்திய பிறகு அது புரளி என்பதும் தெரியவந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டன. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களில் சிலர் பாதுகாப்பு வளையத்தின் மீதேறினர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுமார் 1000 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் டெல்லி ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ அமனதுல்லா கானை அமலாக்கத்துறை இன்று காலை கைது செய்தது. டெல்லி வக்ஃபு வாரியத்தில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து நடத்தப்பட்ட 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். சென்னையில் நடைபெற்ற இந்தியன் ஃபார்முலா 4 ரேசிங் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். கார் பந்தய போட்டிக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.